எங்கேயோ நான் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சரக்கு அனுப்பிச்சிட்டேன், அவன் 10 நாள் இழுத்தடிக்கிறான்னா லாக் ஆயிடுது. இல்ல நாம ரொட்டேட் பண்றப்போ வட்டிக்கு வாங்குறோம். இந்த மாதிரியான பண முறைகள்லாம் இல்லாம கிராஜுவலா போகணும்னா கணக்குதாரா. இதே பல சரக்குகள் கொடுத்துட்டோம் அல்லது பணம் வரவே இல்லை, பல மாதங்கள் ஆயிடுச்சு, பெரிய ஃபியூஜ் அமௌண்ட் வந்து மாட்டிக்கிச்சுன்னா பைரவருடைய வழிபாடுகளை பண்ண நாய் கவிட்டு வர மாதிரி அந்த பணம் வந்து வரும். இல்ல நமக்கு பணம் என்னமோ வருது, வியாபாரம் நல்லா வந்துட்டு இருக்கு, வட்டி கட்டி மாற முடியல, கடன் தீரவே மாட்டேங்குதுன்னா நரசிம்மருடைய வழிபாடு. பணமும் வந்துட்டு இருக்கு, கடன் இல்ல, ஆனா ஊதாரித்தனமா லேவிஷா செலவு பண்றோம். நம்மளுடைய செலவு தான் நமக்கு பிரச்சனை. ஆனா எங்க எந்த செலவை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. ஒண்ணு நாம பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுடைய பேர் வந்து பண்ணுவாங்க. அப்போ குடும்பத்தினுடைய தொழில் நல்லா இருக்கு, ஆனா வீட்டுக்கு பணம் வரப்ப கையில தங்கல. இந்த மாதிரியான நிலைமை வர்றப்ப வந்து சிவ வழிபாடு, புத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணி, பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அகம் சார்ந்த விஷயம், அதை வைத்து தான் நம்ம பொருள்லாம் வாங்க முடியும். ஸோ நம்ம அந்த மனசு வந்து திரும்ப வந்து போய் அந்த விஷயத்துல லாக்கணும். அப்போ மகாலட்சுமி நீடித்த பண வரவு, பணத்திலே வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து பைரவர், பணத்திலே வரக்கூடிய கடனுக்கு வந்து நரசிம்மர், பணத்திலே வரக்கூடிய அதீதமான விரைய செலவினங்களுக்கு வந்து ருத்ரன்.